लेकिन नमाज नहीं पढ़ने देंगे सड़क पे। பாருங்க, நான் முன்ன கூட சொல்லியிருந்தேன், சாலையில் நீங்கள் நமாஸ் படிச்சீங்கன்னா என்னால் ஹனுமான் சாலிசா படிக்கிறத தடுக்க முடியாது. தவிர நான் மாநிலத்தோட 25 கோடி பேர்களை கவனிக்க வேண்டியிருக்கு. அவங்க போக்குவரத்துக்கு தடை ஏற்படுறதை என்னால் அனுமதிக்க முடியாது. ஆலயம் பூஜை பண்ற இடம், மஸ்ஜித் நமாஸுக்கானது. நீங்க நமாஸ் படிக்கணும்னா ஒன்று மஸ்ஜிதுக்கு போங்க, இல்லை இத்காவுக்கு போங்க. அதிக கூட்டம் வந்தா 2 ஷிஃப்டா இல்லை 3 ஷிஃப்டா படிங்க. ஆனா சாலையில் இல்லை. மேலும் சாலையில் எனக்கு சந்தோஷமா இருக்கு, இன்னைக்கு யூபியில் சாலைகளில் எங்கே நமாஸ் படிக்கிறது இல்லை. மஸ்ஜித் வழிபாட்டு இடங்கள்ல இருக்கிற கூம்பு ஒலிபரப்பிகள் அகற்றியாச்சு. அமைதியான முறையில் நோயாளிகள், குழந்தைகள், மாணவர்களும் கூட இவங்க எல்லாரும் ஆனந்தமா தங்களோட தேர்வுகளுக்கு தயார் செஞ்சுக்கலாம். நோயாளிகள் ஆசுவாசமா வீட்டில் ஓய்வெடுத்துக்கலாம். பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா வீட்டில் இருக்கலாம். காட்டுக்கத்தல்ல நோயாளிங்க, குழந்தைங்க எல்லாருக்கும் உளைச்சல். தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்கள் கருத்தூன்றி படிக்க ஆரம்பிக்கல, எங்கிருந்தாவது சத்தம் கேட்கும், அவங்க கவனம் சிதறி போயிடும். எத்தனை கஷ்டம் பாருங்க. இப்ப யூபியில் இதெல்லாம் கிடையாது. ரொம்ப அமைதி, ரொம்ப அமைதி, ரொம்ப அமைதியான சூழ்நிலை. யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை. ரொம்ப அமைதியான முறையில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்குது. மேலும் இது எல்லாருக்கும் சமமான முறையில் அமல் செய்யப்பட்டிருக்கு. பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்குது. பிரயாகராஜ் கும்பமேளாவில் 24 கோடி பக்தர்கள் கலந்துக்கிட்டாங்க. இப்ப ராம ஜென்மபூமி நிகழ்ச்சியில நீங்க கூட பார்த்திருக்கலாம், இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒவ்வொரு நாளும் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி வரைக்கும் நாளொன்றுக்கு 3 லட்சம் பேர் வந்தாங்க. 3 இருந்து 5 லட்சம். இப்பவும் கூட 1 இருந்து 1.5 லட்சம் பக்தர்கள் அயோத்திக்கு வர்றாங்க. எல்லாம் அமைதியா நடக்குது. எல்லாரும் ஸ்ரத்தையோட வராங்க, தரிசனம் செய்யறாங்க, சந்தோஷமா போறாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் உணர்வு ரீதியா கலந்துக்கிறாங்க. அயோத்தி பத்தி அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு அயோத்தி நேர்ல பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. அயோத்தியில 4 லேன், அயோத்தியில 6 லேன், அயோத்தியில சர்வதேச விமான நிலையம். விமான நிலையமும் மகர்ஷி வால்மீகி பெயர்ல. அதோட உணவு விடுதி அன்னை சபரி பெயர்ல. ஓய்விடம் நீங்க பயணிக்க நினைச்சா அது நிஷாத்ராஜ் பெயர்ல. இது புதிய அயோத்தியின் புதிய அடையாளம். பகவான் ராமனின் அனைத்து சகாக்களும் இன்னைக்கு அயோத்தியோட இணைஞ்சு அயோத்தியோட பயணத்தை மேலும் வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மேலும் அயோத்தியில ராம ஜென்மபூமியில் அடிக்கல் நாட்ட பிரதமர் தானே வந்ததோட பிராண பிரதிஷ்டையிலையும் 11 நாள் அனுஷ்டானங்களையும் முடிச்ச பிறகு பகவான் ராமனோட தொடர்புடைய பவித்திரமான இடங்களுக்கு போய் அதுக்கப்புறம் அயோத்திக்கு வந்து தன் கைகளாலேயே பிராண பிரதிஷ்டை செஞ்சு முடிச்சு ராமன் தேசத்தின் அடையாளம்னாரு. ராமனைய தேசத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னாரு. எங்க எந்த உணர்வு இருக்கோ அந்த தேசத்தோட முன்னேற்றத்தை உலகத்துல எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது.